ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். சீரற்ற வானிலையால் 20,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு, 2 பேர் பலி. எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட தயார். மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, விசாரணைகளை தொடங்கிய போலீசார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து அரசாங்கத்தின் தீர்மானம். IMF ஒப்பந்தம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு. பிரதி அமைச்சர் அர்ஷன சூரிய பெரும விளக்கம். உள்நாட்டுச் செய்திகள். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பதவியேற்றார். 2வது முறையாக ஜனாதிபதியான அவர் முதல் நாளிலேயே பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் துணை ஜனாதிபதியுமான கமலா ஹாரிஸை வென்றார். இதன் மூலம் 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் மீண்டும் 2வது முறையாக ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். கட்சியினரும் ஆதரவாளர்களும் பதவியேற்பு நிகழ்ச்சியை நேரில் காண கேபிட்டல் அரீனா அரங்கில் பிரம்மாண்ட திரைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பொதுவாக நாடாளுமன்ற கட்டிடத்தின் வெளி வளாகத்தில் ஜனாதிபதி பதவியேற்பு விழா நடத்தப்படும். ஆனால் கடும் குளிர் நிலவுவதால் இம்முறை நாடாளுமன்ற உள்ளரங்கில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் முக்கிய தலைவர்கள் மட்டுமே விழா அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதில் முன்னாள் அதிபர்களான பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பில் கிளின்டன் மற்றும் ஹிலரி கிளின்டன் உள்ளிட்டோரும், உலகின் முன்னணி தொழிலதிபர்களான டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், அமேசான் CEO ஜெஃப் பெசோஸ், மெட்டா நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க், ஆப்பிள் தலைவர் டிம் குக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீட்டா அம்பானி மற்றும் பல்வேறு உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விழாவில் பங்கேற்றனர். முதலில் JD வான்ஸ் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனை அடுத்து மரைன் பேண்ட் குழுவினர் தேசிய கீதத்தை இசைக்க 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க புதிய ஜனாதிபதி ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு தனது முதல் உரையை ஆற்றினார். அதன்பின் பதவி விலகும் ஜனாதிபதி பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை நாடாளுமன்றத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கும் வழியனுப்பு விழாவுடன் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற சில மணி நேரத்திலேயே ட்ரம்ப் தனது அலுவலகத்திற்கு சென்று 100 நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார். உச்ச அதிகாரம் படைத்த நாடான அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றது உலக நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது அடுத்த 4 ஆண்டு கால ஆட்சி பெரும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் 57 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான பிரதீப் கொடிப்பிள்ளை தெரிவித்துள்ளார். இதில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,300 என்றும் அவர் குறிப்பிட்டார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 57 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000 பதிவாகியுள்ளது. குடும்பங்களாக கணக்கெடுக்கையில் 6,785 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
2 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் ஒரு மரணம் பொலனறுவ வலிகந்த பிரதேசத்தில் பதிவானதோடு ஏனைய மரணம் பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் 22 பாதுகாப்பு முகாம்களில் 1165 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவாரணம் வழங்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடியது. அந்த கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கலந்துரையாடல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். கூட்டம் முடிந்த பின்னர் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் வகையில் கட்சி ஏற்பாடுகளை மாவட்ட மற்றும் தொகுதி மட்டத்தில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டு மார்ச் மாதம் இறுதிக்குள் அந்த நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வரவும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டு ஐக்கியமாக செயற்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகமானவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். கடந்த தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டவர்களையும் எங்களுடன் இணைத்துக் கொண்டு பொது கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கே எதிர்பார்க்கிறோம். முதலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன மற்றும் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரல்ல ஆகியோர் கலந்துரையாடல்களை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஆரம்பிக்க கட்சியின் செயற்குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரு சக்தியாக அரசாங்கத்துக்கு முகம் கொடுப்பதே எமது நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயற்பட்டமைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி சம்பவம் தொடர்பான விடயங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணதுங்க தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தானது இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனவுக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். එතකොට ඔබතුමාට සිංහලින් කිව්වේ මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් කියලා. එතකොට ওই පාර්ලිමේන්තු පාස් එකත් අතේ අරගෙන ඔයගොල්ලෝ සෙල්ලම් කරනවාද? පාරවල් වල ඉඳලා. ඔව්. රාජකාරිය කියන්නේ ඔයගොල්ලෝ සර් මොකද දන්නවද? ඔව්. එයාගේ අර VIP ලයිට් එකක් දාලා තියෙනවා. ඔව්. දැන් අපි VIP නැද්ද? අපි VIP නෑ. අපිට දැනුවත් කිරීමක් කරලා නෑ ඒක. ඔබතුමාගේ මේ පාර්ලිමේ අයිඩෙන්ටිටියක් පෙන්නුවා නම් ගැටලුවක්. ඔව්. ඉතින් අයිඩෙන්ටිටි ඔබතුමාට මම ඔයා එනවාද පාර්ලිමේන්තුවේ මම අරන් පෙන්නන්නම්. එමන පාර්ලිමේන්තු MP කෙනෙක්ම පාරේ නවතලා අයිඩෙන්ටි කාඩ් ඉල්ලනවා. අයිඩෙන්ටි කාඩ් නැත්නම් යන්න දෙන්නේ නැද්ද? නෑ එහෙම යන්න. දැන් මේක අනිවාර්යයෙන්ම මාතයට දානවා. ඔබතුමාගේ නම කොහමද මේ නම්බර එක පෙන්නන්නකෝ ඕක. දැන් ඔයා සිංගල් MP කෙනෙකුට ඕම කරනවද? නෑ අපිට එහෙම අවශ්‍යතාවයක් නෑ. අපි සිංගල් දෙමළ මුස්ලිම් හරි. දැන් ඔයාට පාර්ලිමේන්තු පාස් මෙන්න මගුල් පාර්ලිමේන්තු පොඩ ඉන්නෝ. මේ මගුල් පාර්ලිමේන්තු පාස් එක ඔයාට පෙන්නුවාට පස්සෙත් ඔයා මගේ අයිඩෙන්ටි ඉල්ලනවා. අයිඩෙන්ටි ඕනේ. ඔව් අයිඩෙන්ටි දැන් හරි. එතකොට අයිඩෙන්ටි දෙන්නේ නැත්නම් මගේ වැරද්දද? අයිඩෙන්ටි දෙන්නේ නැත්නම් මගේ වැරද්දද? අයිඩෙන්ටි දීලා නැහැ තාම පාර්ලිමේන්තුවේ. අපිට ඔබතුමා නම කියන්න. ඔබතුමාගේ රියදුරු බලපත්‍ර ඉදිරිපත් කරන්නකෝ අපි. හරි. ඔයාට දැන් වෙලා තියෙන්නේ අපේ රට ওই කාලනේ තියෙන්නේ. ඔබතුමා දන්නේ නැද්ද මේ පාර්ලිමේන්තුව යනකොට නවත්තන්න බෑ කියලා? නෑ එහෙම රාජකාරිය ඔයාට රාජකාරියට වඩා මගේ රාජකාරිය ලොකුයි. මේක තියන්නේ මේ පුත්කලයා කියනවා මේක පාර්ලිමේන්තුවේ සෙක්‍රටරි අත්සන් කරපු පාස් එක. මේ මෝඩයා කියන්නේ හරි ඉගෙන ගන්න තමයි මම කද මම මේක වීඩියෝ දානවා. ඔයාගේ පොලිසිය කොතනද? උල්ලංඝනය කරයි යද්දි. හරි ඔයාගේ පොලිසිය කොතනද? ඔයාගේ පොලිසිය කොතනද? මාර්ග නීති උල්ලංඝනය කරයි. හරි ඔයාගේ පොලිසිය කොතනද කියනවා? මාර්ග නීති උල්ලංඝනය முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகினார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளதாக எமது ஸ்டார் தமிழ் செய்தியாளர் தெரிவித்தார்.
புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போதுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிகுந்த அவதானத்துடன் முன்னெடுத்துச் செல்லப்படும் என சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அரசாங்கத்தின் லட்சியமோ அல்லது கொள்கையோ அல்ல என்று சபை தலைவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மக்களுக்கு கூடுதல் நிவாரணங்களை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும் என்று நிதி பிரதி அமைச்சர் அர்ச்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் ஏற்கனவே ஓரளவுக்கு மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் சில வரிச் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதைக்கு அருகில் பறவை கூட்டத்தை சுட்டுக்கொள்ள முற்பட்டதில் 3 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஓடுபாதைக்கு மேலே பறக்கும் பறவை கூட்டம் குறித்து கிடைத்த தகவலை அடுத்து 3 அதிகாரிகள் விமான ஓடுபாதைக்கு அருகில் சென்று சில வெடிபொருட்களை கொண்டு பறவை கூட்டத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த வெடிபொருட்கள் அதிகாரிகள் பயணித்த மகிழுந்து மீது விழுந்ததாகவும் அதில் சில வெடிபொருட்கள் வெடித்து மகிழுந்துகள் மீது தீப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலைய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க கில்லர் என்ற தலைப்பில் புத்தகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த புத்தகத்தில் பந்துவீச்சு பற்றிய 21 விடயங்கள் உள்ளன. புத்தக வெளியீட்டு விழாவில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களான சனத் ஜெயசூரிய, மாவன் அத்தபத்து, மஹேலு ஜெயவர்தன, சமிந்த வாஸ், அஜந்த மெண்டிஸ் மற்றும் பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவரான ஷமி சில்வா மற்றும் ஏனைய அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். லசித் மாலிங்க எழுதிய புத்தகத்தை முதலாவதாக அவரது தந்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரான ஷமி சில்வாவிடம் வழங்கினார். பின்னர் அந்த புத்தகம் ஏனைய விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று காலை 7:13 மணிக்கு மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு புறப்படும் அலுவலக புகையிரதத்தில் ஒரு சாதாரண பயணியாக பயணிப்பதை காண முடிந்தது. இந்த புகையிரதத்தில் பயணிகளுடன் பேசியவாறு பயணம் செய்த அமைச்சர் புகையிரத பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் அவர்களிடம் கேட்டறிந்தார். ஊடகங்களுக்கோ உரிய அதிகாரிகளுக்கோ எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் மேற்கொண்ட இந்த விஜயத்தின் போது புகையிரத பயணத்தில் ஏற்படும் தாமதங்கள், பழுதடைந்த மின் விசிறிகள், புகையிரதத்தில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், புகையிரத பாதைகள் மற்றும் புகையிரத நிலையங்களில் தூய்மையற்ற நிலைமைகளை மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளுடனான காலாவதியான புகையிரதங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவது தொடர்பில் பயணிகள் இதன்போது கவலை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் பயணித்த புகையிரதம் சுமார் 13 நிமிடங்கள் தாமதமாகவே வந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் தனது பயணத்தின் போது சில புகையிரத நிலையங்களில் விரைவாக இறங்கி விரிவான கண்காணிப்புகளை செய்து உடனடியாக மீண்டும் புகையிரதத்தில் ஏறியுள்ளதோடு இதன்போது பல்வேறு பிரச்சினைகளையும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்க அரசாங்கம் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மறைந்த மூத்த ஊடகவியலாளரான விக்டர் ஐவனின் இறுதிச் சடங்கு நேற்று காலியில் இடம்பெற்றுள்ளது. மத அனுஷ்டானங்களின் பின்னர் மிகவும் எளிமையான முறையில் தமது இறுதிச் சடங்கை நடத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சுகையீனம் காரணமாக கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனது 75வது வயதில் அவர் காலமானார். அச்சமற்ற செய்தி அறிக்கையிடல் மற்றும் கூர்மையான வர்ணனைக்கு பெயர் பெற்ற இவர் இலங்கை ஊடகங்களில் ஒரு முக்கிய நபராக தனது இடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சேவையில் ஈடுபட்டு வரும் ரயில்களுக்கான நேர அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த திருத்தம் நேற்று முதல் அமுலுக்கு வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. புகையிரத அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை செல்லும் நகர்சேர் கடுகதி புகையிரதம் காலை 5:30 மணிக்கும், கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை செல்லும் கடுகதி புகையிரதம் காலை 5:45 மணிக்கும், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு நோக்கி செல்லும் கடுகதி புகையிரதம் காலை 6:05 மணிக்கும் கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட இருக்கிறது. அதேபோல் கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு காலை 7:25க்கு கடுகதி புகையிரதம் ஒன்று புறப்பட இருக்கிறது.
மாலை 3:15 மணிக்கு நகர்சேர் கடுகதி புகையிரதமாக மட்டக்களப்பை நோக்கி புகையிரதம் ஒன்று பயணிக்க உள்ளது. அதேபோன்று மாலை 3:45க்கு கடுகதி புகையிரதம் தலைமன்னார் நோக்கி பயணிக்க இருக்கின்றது. அதேபோன்று இரவு 7 மணிக்கு நகர்சேர் கடுகதி புகையிரதம் மட்டக்களப்பை நோக்கி பயணிக்க இருக்கின்றது. அதேபோல் இந்த அட்டவணையில் கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலை செல்லும் கடுகதி புகையிரதம் இரவு 9:30 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளும் ஒரு வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். நிஹால் கலப்பத்தியுடன் ஆரம்பமான பயணத்தை தாங்கள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொரளையில் உள்ள மக்கள் வங்கியில் உள்ள தொடர்புடைய கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்படும் என்றும் பின்னர் அந்த பணம் பொது சேவைக்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறிய பிரதி அமைச்சர் இது மக்களுக்கு மேலும் சேவை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டார். தேசிய இளைஞர் படையணியின் பணிப்பாளர் நாயகமாக காமினி விக்ரமபால நேற்று இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சில் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். இலங்கை திட்டமிடல் சேவையின் விசேட தர அதிகாரியாக 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தை கொண்ட இவர் முன்னர் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சின் பணிப்பாளராகவும் சுகததாச உள்ளக விளையாட்டரங்க அதிகார சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அத்துடன் அவர் சிறிது காலம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பிரதி தலைவராகவும் கடமையாற்றியுள்ளார். தேசிய இளைஞர் படையணியின் புதிய பணிப்பாளர் தனது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்ட நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலக்ரட்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூன் 3ஆம் தேதி சாட்சி விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது சதோச ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி RSS சப்புவித முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் விடயம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான அதிகாரி உத்தியோகபூர்வ வேலைக்காக வெளிநாட்டில் இருப்பதால் சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கு வேறு ஒரு திகதியை வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரினார். அதன்படி மேலதிக சாட்சி விசாரணைகள் ஜூன் 3ஆம் தேதிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒத்திவைத்தார். மேலும் அன்றைய தினம் சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மணல் அகழ்வு மோசடி சம்பவத்தின் பின்னணியில் 2 முக்கிய அரசியல்வாதிகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமான பளை என்ற பகுதியில் ஒதுக்கப்பட்ட அளவை விட அதிகமான மண் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன. சுமார் 400 மில்லியன் ரூபாய் ஊழல் பரிவர்த்தனை மற்றும் மோசடி நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த மோசடிக்கு இறுதியில் யார் பொறுப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் 2 முக்கிய அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர். பல ஒப்பந்ததாரர்கள் பற்றிய தகவல்களும் எமக்கு கிடைத்துள்ளன. பிந்தி கிடைத்த செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனுராதபுர போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர். அதன்படி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணத்துங்க தெரிவித்தார். வெளிநாட்டு செய்திகள்.
அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கும் நிலையில் அவருக்கு அடுத்த கவனம் பெற்றவர் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜேடி வான்ஸின் மனைவி உஷா வான்ஸ். இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட உஷா சில்லுக்குரியின் பெற்றோர் 70களில் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்ததாக தெரிகிறது. அங்கேயே பிறந்து வளர்ந்த உஷா சில்லுக்குரி 2013ஆம் ஆண்டு ஏல் சட்டப்பள்ளியில் படிக்கும்போது ஜேடி வான்ஸை சந்தித்ததோடு இருவரும் காதலித்து 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அமெரிக்காவின் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இரண்டாவது பெண்மணியாக திகழும் இவர் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் வாஷிங்டன் டிசியில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது உஷா சில்லுக்குரி வான்ஸ் தனது கணவர் பதவியேற்கும் தருணங்களை பெருமையுடன் பார்த்து பூரித்து மகிழும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு சியால்டா மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இன்று தண்டனையை அறிவிக்கவுள்ளது. மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி வைத்தியசாலையில் பணியில் இருந்த பெண் வைத்தியர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி வன்புணர்வுக்குட்பட்டு கொலை செய்யப்பட்டார். மாநிலத்தை உருக்கிய இந்த சம்பவம் தேசிய அளவிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. அதே நேரம் மேற்கு வங்காளத்தில் வாரக்கணக்கில் ஆர்ப்பாட்டம், பேரணி, உண்ணாவிரதம் என வைத்தியர்கள் போராடினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக சினிமா துறையினர், விளையாட்டு பிரபலங்கள், சமூக அமைப்புகளும் களத்தில் இறங்கினர். மறுபுறம் ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் போராட்ட களத்தில் குதித்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தின. அதே நேரம் இந்த கொடூரத்தை ஏற்படுத்திய சஞ்சய் ராய் என்ற தன்னார்வலர் மறுநாளே கைது செய்யப்பட்டார். அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கடி வந்து செல்லும் அந்த நபர் சம்பவத்தன்று அந்த வைத்தியர் தனியாக இருப்பதை பார்த்து இந்த கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை நடத்திய கொல்கத்தா ஐகோர்ட் வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தது. அதேபோல இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து வழக்காக பதிவு செய்த உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை மாநில அரசுக்கு பிறப்பித்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கு சியால்டா மாவட்டத்தின் கூடுதல் மாவட்ட மற்றும் செகண்ட்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இதில் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதல் கேமரா முன்பு விசாரணை நடந்து வந்தது. இதில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. மிகவும் வேகமாக நடந்து வந்த இந்த விசாரணை கடந்த 9ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அத்துடன் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியிருந்தது. அதன்படி இந்த வழக்கில் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் பெண் டாக்டர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தன்னார்வலர் சஞ்சய் ராய் குற்றவாளி என நீதிபதி அனிர்பன் தாஸ் தீர்ப்பு வழங்கினார். இந்நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதித்தாலும் மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என சஞ்சயின் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர நிலைமையை பிரகடனம் செய்வதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக குடியேறுவது உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் சட்டவிரோதமாக குடியேறிய பல லட்சக்கணக்கானவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அரசு தொடங்க உள்ளது என்றும் ட்ரம்ப் கூறினார். மேலும் மெக்சிகோவிலேயே இருங்கள் என்ற கொள்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மற்றும் எல்லையில் அதிக துருப்புக்களை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்களையும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர விரைவில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் அமெரிக்க வளைகுடா என மாற்றப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதியின் கைதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நீதிமன்ற வாயிலில் கூடிய 60க்கும் மேற்பட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்கொரியாவின் ஜனாதிபதியாக இருந்த யுன் சுக் யோல் கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி நாட்டு மக்களிடம் உரையாற்றிய போது அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்தன. டிசம்பர் 14ஆம் தேதி இதற்கான வாக்குப்பதிவு தோல்வியில் முடிந்தாலும் 27ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் அவருக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதற்காக முன்னாள் ஜனாதிபதி யுன் சுக் யோல் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு சியோல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் ஜனவரி மாத தொடக்கத்தில் யுன் சுக் யோலை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. ஸ்பெயினின் பிரான்சஸ் எல்லையை ஒட்டியுள்ள ஃபயர்னிஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள கேபிள் கார் லிப்டில் விபத்து ஏற்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர். இதில் குறைந்தபட்சம் 30 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 9 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மேலும் 8 பேர் தீவிர காயங்களுடன் உள்ளதாகவும் பிராந்திய அரசு தெரிவித்துள்ளது. கேபிள் தளர்ச்சியால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சாட்சிகள் தகவல்கள் தெரிவித்துள்ளன.
நைஜீரியாவில் கடந்த அக்டோபரில் ஒரு டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் 147 பேர் கொல்லப்பட்டனர். 4 மாதங்களுக்குள் இதேபோன்ற மற்றொரு விபத்து மற்றொரு பாரிய உயிரிழப்புக்கு வழிவகுத்தது. நைஜீரியாவில் ரயில் பாதைகள் இல்லாததால் சாலைகள் பெரும்பாலும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுகின்றன. சாலைகள் மோசமான நிலையில் இருப்பதால் விபத்துக்கள் ஒரு நிலையான கதை. கடந்த அக்டோபரில் ஜிகாவா மாநிலத்தின் மஜியாவில் எரிபொருள் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் இருந்து கசிந்த எரிபொருளை சேகரிக்க முயன்ற போது டேங்கர் லாரி வெடித்ததில் 147 பேர் இறந்தனர். இப்போது மீண்டும் நைஜீரியாவின் வடக்கில் குராரா பகுதியில் பயணித்த டேங்கர் லாரியில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதன் விளைவாக டேங்கர் லாரியில் இருந்த பெட்ரோல் முழுவதும் கசிந்து சாலையில் ஓடியது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ஓடி வந்து கொள்கலன்களில் பெட்ரோலை எடுத்து செல்ல முயன்றனர். காசாவின் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உறுப்பினர்களிடம் ரோமி கொனன், டொரன் ஸ்டெயின்ஸ், எமிலி டமரி ஆகிய பெண் பிணை கைதிகள் ஒப்படைக்கப்பட்டனர். அப்பொழுது மூவரும் ஏறிய காரை சூழ்ந்து கொண்ட முகமூடி மற்றும் ஆயுதமேந்திய அமாஸ் போராளிகள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் 3 பேரும் இஸ்ரேலின் டெல் அவிவ் அருகே உள்ள ரமட்கான் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு திரண்டிருந்த மக்கள் பிணை கைதிகளை நோக்கி கையசைத்தும் ஆரவாரம் செய்தும் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். அதேபோல் மூவரின் உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமின்றி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பிணை கைதிகள் விடுவிப்பை கொண்டாடி வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூவரும் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமாஸால் விடுவிக்கப்பட வேண்டிய 33 பிணை கைதிகளில் முதற்கட்டமாக 3 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி பதிலுக்கு பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.